அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இது சொல்லிடுறாங்க. எங்கிட்ட பொசிஷன் கிளாஸ் கேட்டாங்க இல்லையா, அவர்களுக்காக ஒரு கிளாஸ் எடுக்கலான் இருக்கு. ஏன்னா என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி எடுத்ததுலேயே குறைவான பேருக்கு தான் எடுத்தேன், அதிக பேருக்கு எடுக்க முடியல. அதனால அது வந்து மே மந்த் அல்லது ஜூன் மந்த் பொசிஷன் கிளாஸ், ஜூன் ஆர் மே ஆர் ஜூன் இந்த மந்த்ல ஸ்டார்ட் ஆகலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்தியும் நான் எல்லா வீடியோலையும் இனிமேல் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? மே ஆர் ஜூன்ல அந்த பொசிஷன் கிளாஸ், அது முழுக்க ஆப்ஷன் பையிங் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. ஒரு ஸ்டாக்கோ நிஃப்டியோ ஏ டு செட் குரூட் ஆயிலோ எனி கான்செப்ட் போய் கரன்சிலையோ எதுல நீங்க பண்ணாலும் மார்க்கெட், உலகம் வேர்ல்டு மார்க்கெட் எதுல பண்ணாலும் அதை பற்றி பொசிஷன் எடுக்கணும். அதுவும் ஃபுல்லி மேக்ஸ் தான். மேக்ஸ் பிளஸ் தியரி இருக்கும் அதுல. ஆனா மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் தான் நம்ம எல்லா வேல்யூ எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இது இன்டிமேஷன். அடுத்தது இந்த வீக்கான லெவல் பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது எட்ஜிங் இல்லாம பண்ணாதீங்க. இதனுடைய கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ற லெவல் வருதுன்னா, அந்த லெவல் வரும்போது நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அல்லது 5 மினிட், நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்க எனக்கு தெரியாது. அந்த டைம் ஃப்ரேம்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பை தெரியாம பண்ணக்கூடாது. புரிதுங்களா? யாரோ சொல்றாங்க, யூடியூப்ல சொல்றாங்க அப்படின்றத நம்பி போய் ஒரு வேலை யாரா பை பண்ண முடியுமா? முடியாது இல்ல. யார் சொல்றது நம்ப கூடாது. உங்களுக்கு தெரிந்தா அதை நம்பணும், இல்லையா தவிர்த்துடணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 22,292 போனா செல்லு, 21,812 வந்தாக்கல பையே. அப்போ மார்க்கெட் 200 இந்த இடத்துல பாருங்க, 22,388 ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோசிங் பேஸ்ட், டே க்ளோசிங் பேஸ்ட் தான். ஆனா அவ்வளவு பாயிண்ட் நம்மளால ஸ்டாப் லாஸ் டே க்ளோசிங்ல கொடுக்க முடியாது, பெருசா வச்சுச்சா ரிஸ்கா இருக்கும். அதனால எட்ஜ் இல்லாம இந்த என்ட்ரியை எடுக்கவே கூடாது. அதே போலதான் இங்கேயும் சேம். ஓகேங்களா? 22,78. ஓகே, அதே போல இயர்லிக்கான வியூ நான் ஆல்ரெடி மந்த் ஜனவரி 1ஆம் தேதி இதுலயே நான் வீடியோல போட்டேன், என்ன நடக்கும் ஏது எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ சரி, அது கூட இப்போ ஒரு அடிஷனலா ஒரு இது கொடுக்குறேன். மார்க்கெட் எவ்வளவு இறங்கினாலும் வாங்கிக்கிட்டே இருக்கேன்னு. இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கா, எல்லாம் பேசுவாங்க இந்த நியூஸ் அது இதுன்னு. இறங்க வாங்கிக்கிட்டே இருங்க. அடுத்த 2-3 மாதத்துக்குள்ள நிப்டி ஒரு 1500 பாயிண்ட்ல இருந்து 2500 பாயிண்ட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அழகாக தெரிகிறது. ஓகேங்களா? அப்போ நீங்க அதை வந்து எப்படி ரிஸ்க் எடுத்து எட்ஜிங் எடுத்தா அதுவும் பண்ணணும். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்றோம், நடக்காம போயிட்டு நம்ம அப்ப எட்ஜிங்கோட அதை பண்ண பழகுங்க. அந்த 1500 இருந்து 2000 பாயிண்ட் நிப்டி. அப்ப பேங்க் நிப்டி என்ன ஆகும்? 4000 to 5000 பாயிண்ட் கிடைக்கும் பேங்க் நிப்டி. கரெக்டுங்களா? அப்போ நிப்டி எங்க போகும்? 23,400 போகும். அப்போ பேங்க் நிப்டி 51,000 52,000 போகும். புரிதுங்களா? அப்போ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட பண்ணணும். அழகா அந்த பொசிஷனை எடுத்து இதுல எட்ஜிங்ல வேற ஒரு இயர் பொசிஷனை எடுத்துட்டு அதுக்கு எட்ஜிங் ஒண்ணு எடுத்து வச்சிட்டீங்கன்னா 2000 பாயிண்ட்டுங்க. நிப்டில 1000 பாயிண்ட் 50,000ங்க. அப்புறம் 1500 2000 பாயிண்ட் கிடைக்குதுனாக்கல யோசிச்சு பாருங்க, 1 லட்ச ரூபாய் கிடைக்குது இல்ல 2 மாசத்துல, 2-3 மாசத்துல கிடைச்சிடும். ஓகேங்களா? இது ஒரு ஹிண்ட். அடுத்தது பேங்க் நிப்டி இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். 45,942 இருந்து 45,872 வந்தா இங்க இருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே 47,222 இருந்து 47,572 போனா இங்க இருந்து செல்லாக வாய்ப்பு உண்டு. இது எட்ஜிங் இல்லாம தயவு செய்து வர்த்தகம் பண்ணாதீங்க. சரி, இப்போ நான் நிப்டில வந்து உங்களுக்கு ரேஞ்ச் சொல்லியிருந்தேன், இயர்லிக்கு நான் அந்த பொசிஷன் எங்க வந்தாலும் எடுங்கன்னு. இந்த வேல்யூ ஒரு வேல்யூ நான் சொல்றேன், நோட் பண்ணி. சாரி, இங்க பாருங்க, இங்க டைப்பிங் மிஸ்டேக். 21,708 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு. 21,708. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வருதுன்னா ஒரு அப்ராக்சிமேட் 21,700 இருந்து 21,500 வரும்பொழுது நீங்க பை பண்ணிக்கலாம். பொசிஷனலா சொல்லியிருந்தால 21,500 இருந்து 2,500 பாயிண்ட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அந்த இடம் வந்தா பை பண்ணலாம். அதுக்கு கீழே போனாலும் பை பண்ணலாம். ஆனா அதுக்கு கீழே போயிட்டா தேவையில்லை. எதுக்கு விட்டுட்டு மறுபடியும் 2,500 இருந்து 21,700 மேல வந்துச்சுன்னா பை பண்ணிக்கலாம். கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேல வந்தா எகைன் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த இடம் வந்தா ஃபர்ஸ்ட் பை பண்ணிடணும். ஏன்னா அங்க வந்தா அதுக்கப்புறம் கீழே போமான்றது எனக்கு சந்தேகம். இந்த வர அதுவும் டேட்டோட சொல்றேன். 22ஆம் தேதி மார்ச் 22 இருந்து 1 or 2 days பிஃபோர் அல்லது ஆஃப்டர், எந்த டேட்டா வேணா இருக்கலாம். 22னா 20 to 24 ஓகேங்களா? இந்த டேட்ல வந்து ஒரு ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். அங்க ரிவர்சல் ஆனாக்கல மார்க்கெட் பறந்துரும்.
அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. ஏன்னா அதெல்லாம் மேக்ஸ் கால்குலேஷன் அடிப்படையில் தான் நானும் சொல்றேன். அங்க வந்து திரும்பினா திரும்பணும் தான், அதுக்கப்புறம் அந்த லோவை அதுக்கப்புறமா பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் கீழே போனதுக்கு அப்புறம் கீழே போயிடுச்சா 21,500 கீழே போயிடுச்சா எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் 21,700 மேல வரும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஹெட்ஜிங் எடுத்து இந்த வர்த்தகத்தை பண்ணுங்க. கிளாஸ் டீடைல்ஸ் என்னவென்றது என் ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பொசிஷன் கிளாஸுங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கு தகுந்தாற் போல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.